ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணலாம் சார். இன்னைக்கு காலையிலங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? ஆமாம் சார். ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே. வெயிட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,909. அப்போ நம்ம என்ன ஓகே. பண்ணுறோம் அப்படின்னா 22,900 கால் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ண இந்த மாதிரி லெவல்ஸ் வந்துடும். சரிங்களா? ஓகே. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணோம். இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா சார். நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே உடச்சிட்டு போச்சு. கரெக்டுங்களா? அதாவது ரெட் லைன் உடச்சி மேலே போயிடுச்சு. ஓகே சார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா க்ரீன் லைன் உடச்சி கீழே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ என்ன நேற்றுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சு, இன்னைக்கு சப்போர்ட்டு கீழே போச்சு. கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து கீழே போகையில் இந்த புட் ஆப்ஷன் எங்கே போயிருக்கணும்? மேலே போகணும் சார். ஒன் மினிட் ஒரே ஏப்பா. சரி சரி. சரி சரி. பார்க்குறேன், நான் பார்த்து கூப்பிட்றேன். மார்ட்டின் நீ தான் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வந்துடுறேங்க. சரி சரி சரி. ஓகே. சாரிங்க பாஸ், ஒரு ஃபோன் வந்துச்சு. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம சப்போர்ட் உடச்சிச்சு இல்லைங்களா? சப்போர்ட் உடைக்கிற போது நம்மளுக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்மளுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். 258 உடச்சிருக்கணும், உடைக்கல. அதாவது இங்கேயே போகுது. அப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கால் ஆப்ஷன் வந்து 109 ரூபாய்க்கு எடுக்கலாம். இந்த எல்லோ கலர் லைன் டச் ஆகிருக்குங்களா? ஆமாம் சார். இந்த இடத்துல வந்து நம்ம 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு 125 இப்போ இந்த விவேப் இருக்கு இல்லைங்களா? அந்த விவேப் கிட்ட நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. காலோட விவிஆப் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதா சார்? ஆமாம் ஆமாம். ஓகே. காலோட விவேக் மேலே போச்சு அப்படின்னா அது ஃபர்தராக மேலே போயிடும். ஓகேங்க. அப்படிதான் போயிட்டு பாருங்க. இப்போ இன்னைக்கு 150 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து எவ்வளோ வரைக்கும் போச்சு? 162 வரைக்கும் போச்சுங்களா? 122. ஆமாம் சார். அதுதான். இப்போ நம்ம வந்து 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு 125 ரூபாய்க்கு 2 லாட் கொடுத்துருக்கலாம், திருப்பி வரப்போ வாங்கியிருக்கலாம். நம்ம ஏன் இந்த கால் இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நிஃப்டி வந்து சப்போர்ட் உடைக்கிற போது புட் ஆப்ஷன் வந்து மேலே போய் இதெல்லாம் உடச்சி போயிருக்கணும். ரெட் லைனை உடைச்சிருக்கணும் மேலே. ரெட் லைனு இந்த எல்லோ லைன் கூட பார்க்கலாம். ரெட் லைன் கூட உடைக்கும், இது இங்கேயே வரவே இல்லை. ஓகே சார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணால் தான் நமக்கு ட்ரெண்டே தெரியும். ஓகே ஓகே சார். சரிங்களா? அந்த ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நீங்கள் 11 மணிக்கு மேலே கூட ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே. எடுத்தோன்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டை ஓட விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு உங்களுக்கு என்ன சொன்னால் மேலே வந்து மார்க்கெட் போச்சு இல்லைங்களா? ஆமாம் சார். அப்போ என்னாச்சு நேற்றுக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,803. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 22,800 எடுப்போங்களா? ஆமாம் சார். 800 கால் ஆப்ஷன் இது ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னா நேற்றுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிற போது 800 கால் மேலே போயில கால் ஆப்ஷன் வந்து மேலே போய் உடச்சிருக்கணும். ஆமாம் சார், உடைக்கணும். அதாவது கால் வந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருச்சு இந்த கேண்டில். ஓகேங்க.
இப்போ கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு போய் மேலே இதே உடச்சிருக்கணும்ல, இது மாறிடுச்சு. 22,800 22,800 தாங்க சார். ஆமாம் சார், அதான். இன்னைக்கு டேட்ல இருக்கு, இன்னைக்கு டேட்ல இருக்கு சார். 20 பிப்ரவரி தான் சார். இல்லைங்க சார், நேத்து டேட் இல்லை, நீங்க பார்க்கணும். நான் 1 டேட் தான் சார் பார்க்கணும். நீங்க டேட்டை பார்த்து. சரி சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் வந்து 10:40க்கு மேலே உடைச்சிருச்சு. பட் இது மேலே உடைக்கிற போது இது மேலே போய் உடைக்கல, எல்லோரையே திரும்பிடுச்சு. சார் இது கண்டிப்பா ரெட் லைனை வந்து உடைக்கணுமா சார்? அப்படின்னா சரி, அதாவது என்னன்னா நிஃப்டி வந்து ஸ்பாட் உடைக்கிறப்போ, ஸ்பாட் வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறப்போ இது உடைக்கணும்ல, கண்டிப்பா உடைச்சாதான் மார்க்கெட் ட்ரெண்டிங்கே மேலே போயிடும். ஓகேங்க ஓகே. இப்போ நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்க. அதாவது நிஃப்டி ஸ்பாட் ஹையை உடைக்கிற போது, இந்த ரெட் லைன் உடைக்கிற போது, ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிற போது கால் ஆப்ஷன் மேலே போகணும். கண்டிப்பா. அப்படி போகல அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப போகணும்னு அர்த்தம். ஓகே சார். சார் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஒரே நிமிஷம் சார். அப்ப எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது இண்டெக்ஸ் சார்ட் எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நம்ம ஆப்ஷன் சார்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் போகணும், சப்போர்ட் போச்சுன்னா சப்போர்ட் போகணும், அப்படிதானே சார்? இப்போ நிஃப்டி ஸ்டார்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் போகும்போது கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் போய் கட் பண்ணி மேலே போகணும். அதே மாதிரி சப்போர்ட் போகும்போது போகணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அத இன்னைக்கு போகல, இன்னைக்கு வந்து கீழே போச்சு இல்லைங்களா? அப்ப என்ன புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு போயிருக்கணும். ஆமா, இன்னைக்கு போகல. வந்து 900 போட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து மேல போயிருக்கணும். ஆமா, என்னாச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து இங்கே நின்றுச்சு, அதாவது இந்த 211 கூட போகல. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கால் ஆப்ஷன் எடுக்கணும். ஓகே ஓகேங்க சார். 150 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு வச்சுங்க. அதாவது நீங்க ஏதோ ஒரு லைன்ல தான் எடுக்கணும், நீங்க இங்கெல்லாம் கண்ட இடத்துல எடுக்கக்கூடாது. இந்த 109, 125, 92 அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்க சார். நீங்க போட்டு வச்சு எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க போய் எடுக்கக்கூடாது, திருப்பி இங்க வந்த வரைக்கும் இங்க எடுக்கணும். 109 போட்டு எடுத்துடணும். சரிங்களா? 109 போட்டுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 125 ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம் வேணும்னா பாதியை. திருப்பி 150 வந்துட்டு பாருங்க, மறுபடியும் போயிருக்கு. இன்னைக்கு நான் நிறைய இடத்துக்கு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துட்டு 3ஆவது டைம் மேலே போயிடுச்சு. கண்டிப்பா இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி டெய்லி வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குது. நான் ஃப்ரீயாக இருந்தாலும் ஈவினிங் வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இப்போ இங்க பாருங்க சார், இன்னைக்கு இந்த புட் ஆப்ஷன் 10:05 மணிக்கு போல இந்த இஎம்ஐ லைன் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு இண்டெக்ஸ் சார்ட். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பர்பிள் லைனுக்கு மேல இந்த ஆப்ஷன் சார்ட்ல உள்ளுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. புட்டு அதை எடுக்கக்கூடாதா சார்? புட்டு அது கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சி கீழே போகுதா வருதா நமக்கு தெரியாது இல்லை. அதாவது இப்போ புட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை உடச்சி கீழே போனால் தான் நம்ம புட்டு கன்ஃபார்ம் போகும். இல்லைங்க சார், 10:05க்கு சொல்றீங்க சார். 10:05க்கு இஎம்ஐ கீழே க்ளோஸ் வைக்கல சார் இண்டெக்ஸ்ல, அத சொல்றேன். இஎம்ஐ வந்து நான் உங்களுக்கு எது சொல்லியிருக்கேன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இது படி ட்ரெண்ட் டவுன் தான். இப்போ நீங்க வந்து சப்போஸ் நீங்க க்ளோஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்க, 10:05 10:10 க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சார் இது வந்து விஆர் மேல இருக்கும். இல்ல, அது வந்து கால் வந்து உள்ளுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு, புட்டு வந்து பார்த்தா உள்ளுக்கு க்ளோஸ் வச்சிருக்கல சார். இந்த ஸ்டேஜ் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணலாம். அதாவது நீங்க இடையில எடுக்கிறத விட இந்த ரிவர்சல் என்ட்ரி நல்லா இருக்கும். ஓகே, ரிவர்சல் பிரேக் அவுட் ஃபெயிலியர், பிரேக் டவுன் ஃபெயிலியர். இல்லைங்க சார், இப்ப எனக்கு வந்து ரிவர்சல்னா ஒரு 2 இது புரிஞ்சிருக்கு சார். ஒன்னு ரெசிஸ்டன்ஸ், ஒன்னு சப்போர்ட்ல எடுக்கிற மாதிரி. ஆமா, நீங்க அதுல எடுத்தனாலே போதும், இடையில போட்டு போடிக்காதீங்க. ஓகே ஓகே. அப்போ நீங்க வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ காலையில நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இப்போ வந்து இங்க மேல போற போது அதாவது
167 190 வரைக்கும் போச்சுங்க சார். 168க்கு மேல போகுது இல்லைங்களா? ஆமா சார். போற போது என்னாச்சுன்னா கால் வந்து கீழே இந்த லைன் வந்துருச்சு, ஸ்பேஸ் இல்ல, ஆமாங்க சார். ஆமா இந்த ஆமா. 109 வந்துருச்சு. அப்ப இது ஆமா ஃபர்தரா சார். கீழே போனா தான் புட்டு மேல போகும். அதாவது இந்த இந்த ஈக்குவேட்டர் உடைச்சு போச்சு இல்லைங்களா மேல, ஆமா சார். ஆமா இந்த சார். கேண்டல் பாருங்க, இது ஏற்கனவே ஸ்பேஸ் கிடையாது, அதனால அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு அது. அதாவது பிரேக் டவுன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சார், நம்ம லாஜிக் படி சப்போர்ட்டிவ் இந்த ஈக்குவேட்டர் லைனையும் உடைச்சிச்சு, கீழே உள்ள இந்த லைனையும் எல்லோ லைனையும் உடைச்சிருக்கு. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கால் எடுப்போமா சார்? அதான் காலில் எடுக்கணும் இங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க வந்து நான் இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து சப்போர்ட் உடைக்கிற போது புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிருக்கணும், போகல. அப்போ என்னன்னா புட்டு வந்து வீக்காக இருக்கு, கால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். நீங்கள் இந்த வந்து இங்கே இதை உடச்சி கீழே போயிடுவோம், அப்படியே கீழே போயிடுவோம் அப்படின்னா அந்த புட்டு வந்து மேலே போயிருந்துருக்கணும். ஓகே ஓகே சார். எடுக்கிறீங்க எடுக்காத ரெண்டாவது விஷயம். சப்போர்ட் உடைக்கிற போது புட்டு வந்து மேலே போகணும்ல, மேல போயிருக்கணும். ஆமாங்க சார். போகல. நேற்றுக்கு இதே சினேரியா தான் நடந்துச்சு. அதான் நேற்றுக்கு வந்து மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இல்லை கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஓகே ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் உடைக்கிற போது புட் ஆப்ஷன் மேலே போகலை அப்படின்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனுக்கு எடுக்கிறத ட்ரை பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே சரிங்களா? 109 என்ட்ரி இந்த மாதிரி போகுது, 160 வரைக்கும் போயிருக்கு. அதை நம்ம இங்கே புக் பண்ணுறோமா நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். அதை நம்ம புக் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இப்போ 2 நாள் சினேரியா வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து மேலே போய் ரிஜெக்ட் ஆச்சு, இன்னைக்கு கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்க சார். ஓகே ஓகே புரியுதுங்க புரிஞ்சுங்களா? சார். ஓகே. நேத்து ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு சப்போர்ட்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ட் உடைக்கிற போது இது மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி எல்லாம் காலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து புட்டுக்கு போயிருக்கலாம் நேற்றுக்கு. ஆமா ஆமா இது பாருங்க, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா புட்டுக்கு தான் நான் நீங்கள் வந்து போட்டு வச்சிருந்தேன் பாருங்க. இந்த ஆமாங்க கிராஃப் சார். வச்சிருந்தேன் இல்லையா? ஆமா சார். அது ஒவ்வொரு அதான். என்ட்ரிக்கு வரும்போது புட்டுக்கு என்ட்ரிக்கு போயிருக்கோம். ஓகே இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா சப்போர்ட் கீழே மார்க்கெட் கீழே போகும்போது எல்லாரும் கீழே போகும் புட்டு எடுப்பாங்க. பண்றோம், கால் எடுக்கிறோம். ஓகேங்க சார். கால் எங்க எடுக்கணும்னா இந்த லெவல்ஸ்ல பார்த்து எடுக்கணும். இந்த லெவல் கிட்ட வரும்போது எடுக்கணும். ஓகே இப்போ சப்போஸ் வந்து இருங்க, இந்த கேண்டில் என்ன கேண்டில் ஏங்க சார் அப்படின்னா ஒரே ஒரு டவுட் சார் இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு 10:30 மணிக்கே தெரிஞ்சிடும் ஏங்க சார் நீங்க இந்த இண்டெக்ஸ் அடிப்பாட்டு இனி மார்க்கெட் கீழே ஃபர்தரா போறது இல்லைன்ட்டு. ஆமா, ஏன்னா அந்த இடத்துல மேல போக முடியல. 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா அதான் இந்த ஆப்ஷன் ஷார்ட்ல ஆப்ஷன் சார்ட் தெரிஞ்சிடும். அதான் போக முடியல அப்ப அது. இப்போ இங்க வந்து இது வந்து எத்தனை மணிக்கு 10:20க்கு வந்து சப்போர்ட் வரைக்கும். ஆமா சார். புட் ஆப்ஷன் வந்து 10:20க்கு எங்க இருக்குன்னு பாருங்க. போகல போகல. 10:20க்கு வந்து இங்கதான் இருக்கு. ஆக்சுவலா எங்க போயிருக்கணும், மேல அட்லீஸ்ட் 239 258 போயிருக்கணும். அடுத்த மணி தான் எடுக்கிறோம். அதாங்க சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் போது அடுத்த மணி எடுக்கிறோம். அதை எடுத்தாதான் கரெக்டா ட்ரெண்ட் டிசைட் ஆகும். ஓகே இப்போ ஃபர்தரா மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே போயிருக்கும் 211 239 258 போயிருக்கும். போயிருக்கணும். போகலாம். அப்போ நம்ம என்ன புட்டா மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஆனால் புட்டாப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போகல. அப்போ நம்ம சுதாரிச்சுட்டு காலை எங்கே எடுக்கணும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே 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 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஒரு இந்த இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 92 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் காலையில் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கு. சப்போஸ் நீங்கள் 109 2 லாட் போடுறீங்கன்னா 100 ஃபர்ஸ்ட் லைன் 125 ஒரு லாட் கட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது என்னன்னா நீங்க வந்து ஒரு 20 ட்ரேடிங் செஷன்ல
10 ட்ரேடிங் செஷன் நீங்கள் ட்ரேடே எடுக்காட்டியும் 10ல் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். அந்த லைவ் டைம்ல நம்மளால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருந்தது சார். அதான் சரி. அதான் ரெகுலராக பார்க்க தான் புரியுங்க. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன தெரியாத பட்சத்தில் இது வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அது வந்து டிகிரி முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக்காக படிச்சுட்டு நீங்கள் படிக்கிறதோ இது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் வேணாம், இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணிக்குவேன். சப்போர்ட் உடைக்கிற போது புட் ஆப்ஷன் போய் மேலே உடைக்குதா, சரிங்களா? ஸ்பாட் வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிற போது கால் ஆப்ஷன் போய் மேலே உடைக்குதான்னு பாருங்க. அப்படி உடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தாராளமாக எடுக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து 150 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வெளியே வந்துடலாம். 10 பாயிண்ட்டில் எப்போ வரணும் அப்படின்னா இது மேலே போய் உடைச்சா தான் வரணும். ஓகேங்க சார். நீங்கள் 2-3 ட்ரேடிங் செஷனில் பாருங்கள். நீங்கள் லைவ்லேயே டவுட் கேளுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ புரிஞ்சுங்க சார். சார் நீங்கள் 109 எடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்க ரெட் லைன் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கீங்க. எக்ஸிட் ஆகுறது வந்து இந்த புட்டு வந்து எக்ஸிட் ஆகுறது வந்து நீங்கள் இந்த 125 பிங்க் லைன் 125 சார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது நமக்கு இந்த புட் லைனை வச்சு ஏதாவது நமக்கு இண்டிகேஷன் வரும்ல சார்? அதான் புட் லைன் வந்து சப்போஸ் இந்த 168 உடைக்காம அங்கேயே சஸ்டெயின் இருந்தால் வெளியே வந்துக்கலாம். இல்லை வந்துக்கலாம். அதாவது இங்கே 168 சப்போஸ் இங்கே போகுதுன்னு வச்சுங்க 211க்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆமாம். ஆனால் ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 239 250 எல்லாம் உடைச்சாதான் போகும். அதாவது ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஆக இந்த லெவல்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும். நாளைக்கு வேற மாதிரி வரும். நாளைக்கு என்னன்னு தெரியுங்களா? இங்கே 109 என்ட்ரி கிடைக்கிறதுக்கு 78 ரூபாயில் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா பிரீமியம் டிகே ஆயிருங்களா? நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுது என்னன்னு தெரியாது. அந்த அர்த்த மணி எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ற போது நம்ம வந்து சப்போஸ் இந்த 109 இந்த 78 என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா இது வந்து மேலே போகல, புட்டு வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கால் கீழே இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த 108 78 என்ட்ரி எடுக்கலாம். நாளைக்கு சின்னவரையே அதுக்கு மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாதிரி மாறும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி ஸ்பாட்ல இந்த பிளாக் லைன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்புறம் ஃபார்ம் ஆகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 109ல் என்ட்ரி எடுத்துட்டீங்க, கரெக்டுங்களா? இப்போ 12:30 அப்புறம் இந்த லைன் ஃபார்ம் ஆச்சுங்களா? ஆமாம் சார். இப்போ பிளாக் லைன் ஆமாம் சார். எங்கே திரும்பி இருக்குங்க மார்க்கெட்டு? இப்போ 12:30 தான் திரும்பி இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். அதில் அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே போகுது, இது உடச்சி மேலே போயிடுச்சு சார். இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிற போது கால் ஆப்ஷன் பிரேக் அவுட் ஆகலை. வெறும் இது மட்டும் தான் போட்டு ஆப்ஷன்ஸ் போகவே இல்லை நேற்று. 22,800 பாருங்க. ஸ்பாட்டு தான் அவ்வளோ தூரம் போயிருக்கோம் இல்லையா? ஆப்ஷன் வந்து இந்த எல்லோ லைனே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ப்ரீமியம் டீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12:30 ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 22,900 நீங்கள் வந்து 109 எடுத்துட்டீங்க, ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 12:30 டச் ஆச்சு பாருங்க. 3 மணிக்கு சார் 2:50க்கு அது வந்து டச் ஆகிற மாதிரி இருந்துவார். இங்கேயே டச் ஆயிடுச்சு 2:40. ஆமாம் 2:45. 2:45க்கு நீங்கள் இந்த கால் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அப்படி 2:45 எக்ஸிட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஸோ இது வந்து இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். கரெக்டுங்களா? அதை எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா திருப்பி டவுன் ஆயிடுச்சு. இண்டெக்ஸை பார்த்து நம்ம இதில் ஆப்ஷனில் எக்ஸிட் ஆகுது. ஆமாம். ஏன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும்.
ஓகே சார். இந்த 1230 அந்த அந்த பிளாக் லைனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுமா சார்? இல்லைன்னா இண்டெக்ஸும் வேலை செய்யுங்க. இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வர்ற வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணி வர்றதா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுங்க. ஓகே சார். 1230 to 35 ஒரு கேண்டில் வரும் இல்லைங்களா? ஆமாம் சார். இந்த கேண்டில் வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹை அண்ட் லோ. ஓகே. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே இங்கே வந்துருந்துச்சுன்னா திருப்பி இங்கே மேலே போயிருக்கும். அப்போ நம்ம இங்கே வரும்போது ஒரு கீழே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1230 கேண்டில் கிட்ட போகும்போது நம்ம இதை எக்ஸிட் ஆகிருக்கலாம். கரெக்டான இந்த கேண்டில் உங்களுக்கு எக்ஸிட் கேண்டில். இப்போ வந்து 150 என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 160 ரூபா 62 ரூபா நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ரெகுலராக டவுட் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே சார். அப்புறம் இந்த மேலே ஒரு லைட் ப்ளூவில் ஒரு கலர் வருது சார். இல்லை சார், மெஜெண்டா கலரா? அது வந்து 3.5 ரெசிஸ்டன்ஸ் சார். இந்த லைட் கலர் தான் இந்த 160 ஆமாம் சார். அந்த ரேஞ்சு. ஆமாம் சார். அது வந்து 3 o'clock to 3:30 வர ஹை அண்ட் லோ. அங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்கியா சார்? அங்கே 3 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேடை வைக்கக்கூடாது. இப்போ இது ஒன்றும் வேண்டாம். இங்கே பாருங்க, இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த 192 ஒரு லைன் தெரியுதுங்களா? ஆமாம் சார். அது என்னன்னா நேற்றுக்கு கால் ஆப்ஷன் வந்த 3 to 3:30 ஹை அண்ட் லோ 211.60 192 இருக்கு பாருங்க. அது வந்து நேற்றுக்கு ஃபார்ம் ஆன 3 to 3:30. அதில் தான் வந்து இங்கே புட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருப்பாரு. ஆமாம். அதுவும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த 168 நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க புட்டு. ஓகே சார். நீங்கள் இந்த 192 கிட்ட வரும்போது எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? ஓகே சார். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். எப்படி வருதுன்னு பாருங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் எனக்கு இல்லைங்க சார், ஒரு கிளியர் இருக்கு சார்.